வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமே. சொல்லலை. பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன். ஏன்னா பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி எனக்கு தலைவர் பதவி வந்து பெரியார் இருந்து அதாவது பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் சொன்னது திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு. அதனால அங்கேயே அடிபட்டு போகுது. அண்ணா வந்து மனசு முழுக்க வந்து சமுதாயத்துக்காக அரசியலை பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. சமுதாயம் முன்னேற வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அரசியலை உபயோகப்படுத்தினார். இங்கதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு. பெரியார் என்ன நினைச்சாரு, அரசியல் இயக்கம் தொடங்கிச்சுன்னா நம்ம அரசியலாவே போயிடுவோம், மற்றவங்கிட்ட கும்பி இது பண்ண வேண்டியதாக இருக்கும், அவங்க சமரசம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அண்ணாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம சமூக நீதியை நிலைநாட்டணும், சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலையில உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு கருவி வரும். அந்த கருவி அரசியல் அப்படின்ற கருவி. அரசியல் என்ற கருவி, அரசியல் கட்சின்ற ஒரு கருவி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சமையலுக்கு ஒரு சாம்பார் வருது, சாம்பார்ன்றது சமுதாயம், அதுக்கு தேவையான மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து அரசியல், அரசியல் கட்சி. சாம்பாருக்காக தான் அதெல்லாம் மளிகை பொருள்லாம் எதுக்காகனா சாம்பாருக்காக தான். ஆனால் மளிகை பொருளே உருவாக்க. அதனால அண்ணா எப்படி உருவாக்கி கொடுத்தாருன்னா அரசியல் கட்சியை உருவாக்கி சொன்ன மாதிரி இளைஞர்களே உருவாக்கணும். அதுவும் ஒரு சமுதாயம். இளைஞர்கள் ஒரு சமுதாயம். அரசியல் எல்லாமே இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அண்ணா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சுன்னா உலகத்திலேயே ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கப்புறமே யாரும் தொடங்கல. தொடங்கும் போதே வயசாகி தான் தொடங்குறாங்க, 40 வயசுக்கு மேற்பட்டு தான் தொடங்குறாங்க. ஆனால் அண்ணாவுக்கு வயசு சொன்ன மாதிரி 40, அவருக்கு 30 வயசு, 30 வயசு கீழே தான் எல்லாமே இருந்தாங்க. இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அந்த சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இப்போ தலைப்புக்கு ஒத்து வருது, ஒத்து வரல அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா அண்ணாவை பற்றி நான் ஆரம்பத்திலேயே தலைமை உரை நிகழ்த்தும் போது கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால அண்ணாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சது. எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் பாட்டி அவர்கள் சொன்னது. எங்கள் பாட்டிக்கு அப்போ தெரியும் இந்த கட்சியை வந்து நம்ம பேரம் போயிடுவான், இசைவாயினா போயிடுவான்னு சொல்லிட்டு. அதனால அண்ணாவை திட்டினாங்க எங்கள் பாட்டிக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அண்ணாவை பார்த்து ஒன்றா தான் புடிச்சு வர போயிட்டாங்க எங்கள் பையன். கட்சின்னு அந்தீங்கண்ணா, வீட்டை கவனி மாட்டேங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அண்ணா வந்து சொன்னார், என்னை நம்பியவர்களை நான் எப்போவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து தான் கைவிட மாட்டார். சொன்ன மாதிரி அவர் வந்து இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லை இயற்கை யார் ரொம்ப நல்லவங்க அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் சின்ன வயசுலேயே வந்து 60 வயசுலேயே அவர் இடம் அந்த அளவுக்கு அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கூட்டத்தில் வந்து நேரடியாக வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அண்ணாவை பற்றி நிறைய விஷயம் இப்போ அவர்களே நம்ம சொல்லி போர் அடிக்க ஆரம்பித்து ஜனங்கள் ரொம்ப இதாகிடும். சொன்னது மேரையில் இருக்கிறவங்கள அவர்களேன்னு சொன்னாங்க பரவாயில்ல, ஓரளவு அவங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுற மாதிரி. ஆனால் மேரையிலே இருப்பாங்க, அந்த நோட்டீஸில் போட்டுக்கிறவங்க ஃபுல்லாக எடுத்து ஆரம்பத்துலேருந்து 4 வரைக்கும் வச்சுன்னு இருப்பாங்க. அதிலேயே போர் அடிச்சு போயிடுது ஜனங்களுக்கு. அதெல்லாம் ஒரு யுக்தியை கையாண்டாருன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சை அவர்களே ஆரம்பிக்க மாட்டார். ஆரம்பத்திலே பேச்சு ஆரம்பிச்சுட்டார். குறுக்க யார் என்னென்ன பேசுனாங்க, யார் என்னென்ன இருந்தாங்க. இப்போ நாட்டிய நாகராஜன் ஐயா பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிறது ஒரு குழந்தை பிடிக்கிற காரணம் தான். யார் இருக்காங்களோ அவங்க குறிப்பிட்டு சொல்லி பேசுவேன். என்ன ஐயா சொல்லுங்க ஐயா, சரிதானே நான் பேச சொல்லுவேன். நாங்கள் ஐயா பொன்மொழி ஐயா குறுக்கோ அந்த மாதிரி பேசும்போது எல்லாருமே அடங்கிட்டாங்க. யார் வந்துருக்காங்க, என்னென்ன பேசுனாங்க எல்லாமே அடங்கிட்டாங்க. அந்த ஒரு யுக்தியை வந்து அண்ணா கையாண்டார். அதனால தான் அவர் பேச்சில் வந்து எப்போ அவர் பேசுகிற முறையே போர் அடிக்காத முறை. அதாவது உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவர், உடல் நல ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவர் யாருன்னு பார்த்தா அண்ணா தான். நிறைய பேருடைய பேச்சு கேட்டோம்னா நல்ல ஆரோக்கியமாக வருவாங்க, போகும்போது நலம் தடுக்கணும் வருவாங்க. ஏன்னா ஐயா நான் பேசுறது சில பேர் அப்படி இந்த உணர்ச்சி வசமா அப்படின்னு நாடி நரம்புகள் எல்லாம் நொறுக்கிற மாதிரி அப்படி இப்படி பேசுவாங்க. அது கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் அவங்க உடம்புக்கு ஆரோக்கியம் எவ்வளோ கெடுத்து தெரியுமா? எப்படின்னா உங்களுக்கு விளக்குற மாதிரி சொன்னால் ஒரு சினிமா தேட்டருக்கு போகும்போது ஒருத்தர் நல்லா போவோம், சினிமா தேட்டர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன சினிமா பார்த்துறேன் அப்படின்னா ரொம்ப பலமாக இருக்கும் ஆடு.
அவன் தான் அப்படி வருவான். இந்த சின்ன பசங்கள்லாம் சண்டை பாட்டு போடுறாங்க. சண்டை பாட்டு போகும்போது போகும்போது இப்படி போவான். வரும்போது அவன் என்ன சண்டை போடுறான் போதே கூட்டிட்டு போய் சாப்பாட்டை என்ன சாப்பாடு இதெல்லாம் என்னடா வாங்கி கொடுத்து நான் எனக்கு எவ்வளவு எப்படி இப்படி வாங்குங்கிறாமா அதை பார்த்த மாதிரி இங்க நடக்கணும் நினைக்கிறேன். ரெண்டு வகை இருக்குது. நான் சிறையில் ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம். திரைப்படத்தால் உடல்தான் தெரியல. அதை வந்து மூக்கு 5 கட்டு வந்து ஏன்னா உள்ள இருக்காருங்க. மொத்தத்தை முடிச்சு சிகரெட் பிடிக்கணும்னா உள்ள ரூம்லயே வரான். மொத்த போய் ஒன்னா வரும். மூக்கு கண்ணும் தெரியாது. சரியா எந்த ஸ்விட்ச் எங்க தடணும் ரூபா மூடும். சாப்பிட பொருள் உள்ள இருக்கிறாங்கன்னா அது நல்ல பொருளே கிடையாது. அது மேல ஜாஸ்தி சிக்கல் இருக்குது. அந்த கூட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி போவோம். அது வந்து கூட்டாடி நிறைய வரும். எல்லா சீனும் அதே வரும். 2 நாளைக்கு வரும். அப்போ வந்து அந்த கேட்டு இருக்கு. இது ஆக்சிடென்ட் கட்சிக்காரங்க நீ ஒரு காலத்தில் வந்து வெள்ளை கொடுத்து வேலை நிற்கலாம். என்னன்னா எல்லாரும் பெருசாக போடுறது கையில் வசூல் ஊட்டி 10 நிமிஷம் ஆனால் அவன் வெள்ளை ஊட்டி வெளியில் போட்டு தான் பண்ண முடியும். இது எல்லா வசதியும் போனாருனாக்கா அது வந்துடும். எல்லாரும் கையும் தான் இப்போதைக்கு இது வேறு மாதிரி ஏறினே வந்து அவனை பார்க்கறதுக்கே பல்கி அடிச்சுடுவான். இன்னொரு விஷயம் அண்ணா வந்து ஒரு கத்து இளைஞர்கள் பேசப்படுது மௌனம் விட்டுருவாம்பா சமாதானத்துக்கு வாழ உடனே காவல்துறை இது பற்றி தான் மாற்றிட்டு தளர்த்தி படணும். தளர்த்தி படத்துக்கு கலைஞர் சொன்னார் எங்கேயே சின்ன வெளியில் போடுறீங்க அப்படின்னு அண்ணா தலைவர் எங்கள் சின்ன எங்கள் கேபில் போட்டீங்கப்பா அவங்க பேசுறாங்க. இதனால நமக்கு என்ன ஆக போகுது இப்போ என்ன ஆகுது என்ன ஆகுது சொன்ன மாதிரி அடித்தளம் மரத்துக்கு ஆணிவர் வெளி செஞ்சா மரம் வந்துடும். ஆணிவர் வெளி செஞ்சா மரம் வந்துடும். ஆணிவர் எந்த ஊர்லதான் இருக்கு ஆணிவேரா நீங்களே இருக்கீங்க. ஒரு முறை ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அதாவது மைதிலி திருநாவுக்கரசு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் சேர்மனாக இருக்கிற அப்போ வந்து எனக்கு கூறம் துறையெல்லாம் அப்போ தெரியாது. ஒரு நிகழ்வு எப்போ எங்கே இருந்து கவியரங்கம் பேச்சரங்கம் பட்டிமன்றம் அது மாதிரி எங்கே நடந்தாலும் நான் போயிடுவேன். நிறையாவும் இருந்தாரு அந்த மாதிரி போயிட்டு உட்காந்து பசுபாஸ்கூல் தான் நடக்குது. நடந்த உடனே நிறைய இந்த பேச்சாளர்கள் வர அது மாதிரி அங்கே நிறைய பேர் கவிஞர்கள்லாம் வரல. அதாவது கவியர் நடந்தது. கவியர்கள்லாம் வரல. யாராவது கிடைப்பாங்க. அங்கே என்னுடைய நண்பர்கள்